ரேமன்சனுடைய தலைவருடைய பிற்கால வாழ்க்கையை பத்தி புத்தகத்துல படிச்சீங்களா? எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சாரு. எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவரு வாழ்வதற்கு இடமே இல்ல, புள்ள மேல அவர் கேஸ் போட்டார். எனக்கு குடியிருக்க கூட பாம்பேல வீடு இல்ல அப்படின்னு போட்டார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, பணத்தின் மூலம் வாழ்க்கையை சம்பாதிப்பதுதான் மிக மிக முக்கியம். You must earn life from money. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? வெறும் பணம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே காப்பாத்திருமா? காப்பாத்தாது. வாழ்க்கையை சம்பாதிப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு தெரியணும் முக்கியமா. என்ன? நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும்னு என்ன ஒருத்தன் கேட்டான். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட அக்கா தங்கச்சி புருஷன் சம்பாதிக்கிறத விட 5 ரூபாயாவது கூட சம்பாதிக்கணும். எப்படி? நீ நிம்மதியா இருக்கணும்னா உன் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட், அவங்க பிரதரை பத்தி கவலைப்படாதீங்க. ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை விட 10 ரூபாய் நீ கூட சம்பாதிச்சாதான் உன் வீட்டுல நீ நிம்மதியா சோறு திங்க முடியும். அப்புறம் வெறும் ரூபா மட்டும் வாழ்க்கை இல்ல, ரூபாயை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது வாழ்க்கை. சார், நாங்க குடியிருந்த வீட்டுக்கு கீழ் வீட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு துணிக்கடைக்காரர் குடும்பம் இருந்தது. அவர் கொடுக்குற பணத்துல அந்த அம்மா கொஞ்சம் ஆட்ட போட்டுரும். ஒரு நாள் சார், நான் மாடி ஏறி மேலே போறேன், புயோ முறையும் கத்திக்கிட்டு இருக்குது. ஒரே அடியா நான் என்னவோ ஏதோ அந்த வீட்டில் ஏதோ நடந்து போச்சோன்னு கிடுகிடுன்னு ஓடி போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த அம்மா பணம் எப்படி வச்சிருக்கு, புருஷங்கிட்டேருந்து எடுத்தது. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்ததெல்லாம் ஒரு பானைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. ஒரு மண்பானையில தான் அந்த காலத்துல பணம் வச்சிருக்கு. ஒரே நாள்ல ஒரு பெருச்சாளி பூந்து கடிச்சு கொதறி கிதறி ஒண்ணு இல்லாம போச்சு. அவ்வளவு சார், இதுக்கு சேவிங்ஸ் பேரு. ஒரு பணத்தை எப்படி சேவ் பண்ணுங்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியணுமா இல்லையா? எப்படி கொண்டு போய் அந்த பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு அதுக்கு இருக்கணுமா இல்லையா? ரேமன்சனுடைய தலைவருடைய பிற்கால வாழ்க்கையை பத்தி புத்தகத்துல படிச்சீங்களா? எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சாரு. எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவரு வாழ்வதற்கு இடமே இல்ல, புள்ள மேல அவர் கேஸ் போட்டார். எனக்கு குடியிருக்க கூட பாம்பேல வீடு இல்ல அப்படின்னு போட்டார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, பணத்தின் மூலம் வாழ்க்கையை சம்பாதிப்பதுதான் மிக மிக முக்கியம். You must earn life from money. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? வெறும் பணம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே காப்பாத்திருமா? காப்பாத்தாது. வாழ்க்கையை சம்பாதிப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு தெரியணும் முக்கியமா. என்ன? நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும்னு என்ன ஒருத்தன் கேட்டான். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட அக்கா தங்கச்சி புருஷன் சம்பாதிக்கிறத விட 5 ரூபாயாவது கூட சம்பாதிக்கணும். எப்படி? நீ நிம்மதியா இருக்கணும்னா உன் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட், அவங்க பிரதரை பத்தி கவலைப்படாதீங்க. ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை விட 10 ரூபாய் நீ கூட சம்பாதிச்சாதான் உன் வீட்டுல நீ நிம்மதியா சோறு திங்க முடியும். அப்புறம் வெறும் ரூபா மட்டும் வாழ்க்கை இல்ல, ரூபாயை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது வாழ்க்கை. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn.